நமஸ்காரம். என்னோட பேர் கைலாசநாதன், இவரோட பேர் சுப்பிரமணியன். நாங்கள் பாலக்காடு வேதரட்சண விதி வித்தியார்த்திகளாக இருக்கோம். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விபூதியை எப்படி இட்டுக்கணும்னு பார்க்க போகிறோம். முதல்ல சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 மந்திரத்தால் விபூதி எடுத்துட்டு அதை இடது கையில் வச்சுட்டு வலது கை மோதிர விரலால் அதை தொட்டுண்டு அக்னிருதி பஸ்மா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தால் அபிமந்திரம் பண்ணிட்டு ஷண்ணோதேவி ரவிஷ்டையே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தால் ஜலத்தை சேர்த்துண்டு மானஸ்தோகே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தால் அதை குழைச்சுண்டு திரியம்பகை யஜாமஹே அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தால் அதை இட்டுக்கணும். விபூதியை இருத்தகர வந்துடும். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமः भवे भवे नाति भवे भवस्वमा भवोद्भवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमः बलविकरणाय नमो बलाय नमः बलप्रमथनाय नमः सर्वभूतदमनाय नमः मनोन्मनाय नमः अघोरेभ्योऽथ घोरेभ्यः घोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वशर्वेभ्यः नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिः ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो இப்படின்னு சொல்லிட்டு விபூதியை எடுத்துக்கணும். விபூதியை இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மோதிர விரலை தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் अग्निरिति भस्मा वायुरिति भस्मा जलमिति भस्मा स्थलमिति भस्मा व्योमेति भस्मा सर्वगुं हवा इदं भस्मा मन इत्येतानि चक्षुंषि भस्मानि அப்படின்னு அபிமந்திரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் मानस्तु शन्नो देवीरभिष्टये आपो भवन्तु पीतये शय्योरभिस्रवन्तु नः அப்படின்னு ஜலத்தை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் मानस्तोके तनये मानः आयुषि मानः गोषु मानः अश्वेषु रीरिषः वीरान् मानः रुद्रभामितो वधीः हविष्मन्तो नमसा विधेमते அப்படின்னு சொல்லிட்டு குலைச்சிக்கணும். அதுக்கப்புறம் त्र्यंबकै यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीय मामृतात् இப்படின்னு சொல்லிட்டு இட்டுக்கணும். விபூதியை எப்படி இட்டுக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல தலையில் இட்டுக்கணும். ரெண்டாவது நெத்தியில் இட்டுக்கணும்.
மூணாவது ஹிருதயத்தில் இட்டுக்கணும். நாலாவது வயிற்றில் இட்டுக்கணும். அஞ்சாவது முட்டியில் இட்டுக்கணும். ஆறாவது ஜாயின்ஸ்லாம் இட்டுக்கணும். அதுக்கப்புறம் இடுப்புல இட்டுக்கணும். அதுக்கப்புறம் கழுத்தில் இட்டுக்கணும். அதுக்கப்புறம் முதுகில் இட்டுக்கணும். விபூதி ஐஸ்வர்யம், அதனால ஜலம் கீழே விழக்கூடாது, சிரசில் விட்டுக்கலாம். நமஸ்காரம்.